ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக மைசூர் ட்ரிப் போயிருந்தாங்க. ஸோ மைசூர் ரோட்னாவே எல்லாத்துக்குமே இந்த ஹேர்பின் பென் தான் ஞாபகத்துக்கு வரும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 27 பென்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு பெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர்த்துக்கு வாமிட்டெல்லாம் கூட வரும், ஏன்னா அப்படி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரையுமே இந்த பெண்டில் வண்டி கிராஸ் ஆகும்போது ஆப்போசிட்டில் வண்டி எந்த டேரக்ஷனில் வருதுன்னே தெரியாது. ரொம்ப பார்த்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ நிஜமாலுமே அந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணுற எல்லா டிரைவர்ஸுமே வந்துட்டு கடவுள் தான் சொல்லணும். அவங்களுக்குலாம் பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய லாரி லோடெல்லாம் ஏற்றிட்டு ஏற முடியாமல் மேலே ஏறுவாங்க. ஸோ இறங்கும் போதும் பார்க்குறக்கே ஐயோ இந்த வண்டி சேஃபாக கீழே போயிடணுடான்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த ரூட்டில் போகிற எல்லாரும் உங்கள் வண்டியை ஒரு தடவைக்கு 2 தடவை சர்வீஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போங்க. ஏன்னா அங்கே வந்து வண்டியை நிப்பாட்டவே முடியாது. வண்டி போயிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளை சேவ் பண்ணுறக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் வண்டி நின்றுச்சுனாலும் அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டும் அந்த ரூட்டில் தான் போயிட்டு வருவார். எனக்கு அதோட அருமை இப்போ தான் நிஜமாலுமே தெரிஞ்சுது. ஸோ அந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணும்போது எல்லோரும் தயவு செஞ்சு சேஃபாக போங்க. உங்களை நம்பி ஃபேமிலி இருக்குது. ஸோ அகைன் இந்த ரூட்டில் போகிற எல்லா டிரைவர்ஸ்க்குமே பெரிய பெரிய சல்யூட்டுங்க. ஸோ ப்ளீஸ் சேஃபாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்